வணக்கம் கைஸ். இன்றைக்கான கான்டென்ட் என்னன்னா, எனக்கு சில விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. சரி கைஸ், கதைக்குள்ளே போயிடலாம். என்ன கதைனா, 2024 ஜூன் 5 ஒரு பையன் காலேஜில் சேர்றான். அவன் வேறு யாரும் இல்லை, நான் தான். காலேஜில் சேர்ந்து ஒரு 7 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்கள் காலேஜ்லேருந்து பண்ணுவாங்க, இண்டெக்ஷன் ப்ரோக்ராம்னு. ஸோ அதில் வந்து எனக்கு எங்கள் சீனியர் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ரீட் பண்ணுறியான்னு கேட்டார். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு மைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஆனாலும் இது மாதிரி கெத்தா ஓகே சொல்லிட்டு மேலே ஏறிட்டேன். மேலே ஏறினதுக்கப்புறம் தான் தெரியுது அதோட பதட்டமே அவ்வளோ பதது. ஆனாலும் அதை நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு மேலேருந்து கீழே பார்க்குறேன். எல்லோரும் கீழே உட்காந்துருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு பார்த்தோன்னே. எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தென் எங்கள் சீனியர்கிட்ட போய்ட்டு உடனே சொல்கிறேன், நான் இந்த மாதிரி நெக்ஸ்ட் எதுனாலும் கூப்பிடுங்க, என்ன ஒரு நாளும் கூப்பிடுங்க, நான் வரேங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி நான் வில்லிங்கிற மாதிரி சொல்லி என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபுல்லாக காமிச்ச உடனே எங்கள் சீனியர் கூட நான் ஒரு 1 இயர் எல்லா ஈவெண்ட்டுக்கும் நான் போவேன். எங்கள் காலேஜில் நடக்கிறது தென் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான். தென் அவங்க கூட அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரைவேட் ஈவெண்ட்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு அதை எவ்வளோ பிடிச்சி பண்ணுறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த ஈவெண்ட் இருக்குங்கிறது. தென் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் என்னையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எனக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு நானே என்னை அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு எல்லாமே ஓரளவு தெரியும். பேசிக்காக ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்னன்னு தெரியும். எனக்கு என்னால் ஒரு ஈவெண்ட்டை பண்ண முடியும்னு நானே என்னை அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். நான் அப்படியே செகண்ட் இயரும் வந்துட்டேன். நான் என்னை அஷ்யூம் பண்ண மாதிரியே எங்கள் டிபார்ட்மெண்ட்டை என்னை அஷ்யூம் பண்ணிவிட்டு எங்கள் டிபார்ட்மெண்ட்டே நடக்கிற ஒரு பெரிய ஈவெண்ட்டை என்னை நம்பி கொடுத்துட்டாங்க. நான் அதை பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரில. எனக்கு சில விஷயம்லாம் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும், அதை பண்ணாமல் விட்டேன். தென் அந்த அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங்கு, பீப்புள் ஹேண்ட்லிங்கு, மேன் பவரு எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கேன். நேரமாக என்னன்னு தெரில. அந்த ஈவெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கார்பரேஷன்லேருந்து ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல்லி ஃப்ரீ கோர்ஸு. ஸோ அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 30 days ஆஃப்லைனு. ஸோ நான் என்னோட செமஸ்டர் லீவுங்கிறதுனால 15 days நான் அங்கே போயிட்டேன். எனக்கு ஃபஸ்ட் நான் மீட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்னு ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட், ஒரு சார், வேறு மாதிரியான சார். ஸோ அவர்கிட்ட போய்ட்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேசிக்லேருந்து நான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னென்ன விஷயம்லாம் ஈவெண்ட் அப்போ பண்ணணும், எதெல்லாம் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணணும், எதெல்லாம் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் செக்லிஸ்ட் போடணும், யாரை மீட் பண்ணணும், யாரை மீட் பண்ணக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு எல்லாமே சூப்பராக சொல்லிக் கொடுத்தாரு. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாமே சொல்லிக் கொடுத்தாரு. என்னால் 15 நாள் தான் போக முடிஞ்சது. ஆனால் எனக்கு அந்த 15 நாள் அவர் கூட ட்ராவல் பண்ணதில் நான் அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன். சரிடா, இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக மார்க்கெட்டிங்கிட்டான ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த கம்பெனி தான். ஸோ நான் ஜாயின் பண்ணி எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டே பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுற ஒரு ஈவெண்ட்டில் குட்டி குட்டி மார்க்கெட்டிங் வச்ச ஒர்க் தான். ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஒர்க் நான் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த விஷயம் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணி பண்ணேன். என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் செக்லிஸ்ட் போடணும், யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற மாதிரி எல்லாமே அவர் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வச்சு நான் பண்ணேன். ஸோ இந்த ஒர்க்கை என்னால் கொஞ்சம் ப்ராப்பராக கொஞ்சம் பெட்டராக அவங்கக்கிட்ட கொடுக்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது அவர் எனக்கு எவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால் அந்த வீடியோ பண்ணேன். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, குரு இல்லா ஆட்டம் குருட்டாட்டம். நம்ம என்ன தான் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்போர்ட் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நமக்கும் அப்பனுக்கு ஒருத்தர் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறதுல தப்பே இல்லை. தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அந்த லேர்னிங் பேஜுக்குள்ளே நம்ம தயங்காமல் எப்போ உள்ளே இறங்குறோமோ அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போக முடியும். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. குரு இல்லா ஆட்டம் குருட்டாட்டம். என்றைக்குமே நம்மளோட ஒரு பெரிய ஒரு குருவாக சூஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். சரி கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிச்சிக்கலாம்.